கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளாக நம்ம கோல்டு பீஸையும் சில்வர் பீஸையும் பார்த்துருந்தோம். சில்வர் பீஸ் வந்து நேற்று கூட ஒரு 1.5க்கு மேலே அப்சைடில் தான் போயிருக்கு. ஆனால் ஸ்டாக்குலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம அதாவது நிஃப்டி வந்து உங்களுக்கு டவுன் சைடில் தான், டவுன் சைட் ஆர் சைட்வேஸ் இதில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கு அந்த ஸ்டாக்கையும் பிக் பண்ண வேணாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோவில் எஃப்ஐஐ வந்து இந்த ஜூன் மந்தில் ஒரு 2%க்கு மேலே 2%லேருந்து 5%க்கு மேலே சில ஸ்டாக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு எப்போ டெக்னிக்கலாக எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது எஃப்ஐஐ டிஐ ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ அண்ட் டிஐக்கு தான் ஃபஸ்ட்டு அதில் ரிலேட்டிவான முக்கியமான நியூஸாக இருக்கட்டும், சில முடிவுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். எஃப்ஐஐ ஆர் டிஐஐ ஒரு ஸ்டாக்கில் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம். அதோட ரிசல்ட்ஸு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாக நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு 3 ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 டேஸ் அப்சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று அப்சைடில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே கீழே வந்துடுச்சு. கீழே தான் வந்திருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்சைட்லேயே போனாலும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 25,000 தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் உங்களுக்கு போகும். ஸ்டாக்குகளாக நிறையா அவங்க வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்ல நல்ல ஸ்டாக்குகள்லாம் பிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த டைமை நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் ஒரு பெரிய லெவலில் ஏறலை. ஆனால் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது இன்டர்செப்ட் மட்டும் ஒரு 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. மற்ற எல்லா ஸ்டாக்குகளும் சும்மா மாடரேட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சைட்வேஸில் போன மாதிரி தான், சைட்வேஸில் தான் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு அப்சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கேயே தான் அரைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த 56,066 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இதுதான், இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது ஸ்விங் ட்ரேடர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்க நல்ல ஸ்டாக்குகள், நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண ஸ்டாக்குலாம் நம்ம பிக் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த 56,666 பிரேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நல்ல நல்ல ஸ்டாக்குலாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அதாவது சில்வர் பீஸை பார்த்துருவோம். கோல்டு பீஸையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஆல்ரெடி சில்வர் பீஸில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சில்வர் பீஸை பாருங்கள். சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. நேற்று ஒரு நல்ல ரேலி, ஒரு 1.8% வந்து அப்சைடில் தான் போயிருக்கு. ஓகே, நம்ம சொன்னதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2% இல்லை 1.8% வந்து நேற்று ரேலி கொடுத்துருக்கு. நம்ம இப்போது நமக்கு வந்து இப்போது நீங்கள் நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரைடே வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். வீக்லியில் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரியை கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த சில்வர் பீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பீஸ் வந்து இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. அதையும் நம்ம இப்போ கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும்
ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம ரெகுலராக இந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸை நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம டெய்லி வாட்ச் பண்ணலாம். ஓகே, என்ட்ரி நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கில் கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் எஃப்ஐயோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 0.93%. ஆனால் இப்போ ஜூனில் பாருங்கள் 6.58% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக மேஜரான ரீசன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஃபென்ஸ் செக்டாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க மைல்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.37%லேருந்து 1.4% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஏ தான் உங்களுக்கு மேஜராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சக்தி பம்ப். இந்த சக்தி பம்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜூனோட டேட்டா கிடைக்கல. ஸோ இப்போது ஜூனில் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ இவங்க இன்க்ரீஸ் பண்ணது மார்ச் மாதம் தான். ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இவங்க எஃப்ஐயோட ஹோல்டிங்ஸ் பாருங்கள் 3.16%. அதே இது மார்ச்சில் 5.16% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஐயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 5.27%லேருந்து 4.37%. இந்த ஸ்டாக் வந்து நிறையா ஆர்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நிறையா இந்த ஸ்டாக் வந்து அப்சியில் நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதோட டெக்னிக்கலில் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதில்ல. ஸோ நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரியே இந்த எஃப்ஐஐ ஆர் டிஐ அவங்க ஸ்டாக்கை வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்கன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் அப்சைடில் போகலை. ஸோ இந்த ரீசனால் நம்ம இதெல்லாம் பார்த்து ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்போ அப்சைடில் போகுதோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ட்ரியை கொடுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆசாத் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஆசாத் இன்ஜினியரிங் லிமிடெட் பார்த்திங்கன்னா இதுவும் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ பாருங்கள். ஸோ டிசம்பர் குவார்ட்டர்லியில் வந்து பார்த்திங்கன்னா 9.98% வந்து உங்களுக்கு ஹோல்டிங்ஸ். அது இது மார்ச்சில் 14.23% வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஐயும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் 6.57%, மார்ச்சில் 8.23%. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 2023 உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு வருவோம். ஸோ இந்த ஆசாத் இன்ஜினியரோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது, நான் பார்த்துருந்தேன். ஸோ இன்னொரு நாள் இந்த ஸ்டாக்கெல்லாம் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ ஸோ அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது பண்ணுனா நல்லா இருக்குமா அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க, அதில் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால ஸோ நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்.